ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் எடுத்துருக்கேன். இதை நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். 1 ஸ்பூன் போல் பிரியாணி மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் போல் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பும் போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 5 விசில் போல் வச்சு எடுத்துக்க போகிறேன், மூடி வச்சு. சைட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ பிரியாணியும் நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய குக்கர் வச்சுருக்கேன். நான் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஸ்டாரு, ஏலக்காய், ஜாதிபத்திரி இதெல்லாம் போட்டிருக்கேன் வாசத்துக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகும் போட்டுக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வாசனை பொருள்லாம் போட்டாச்சு. நம்ம நல்லா செவர வச்சுக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 5-6 போல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறம் ஆகி நல்லா கலர் மாதிரி வந்துடணும். அப்போ தான் நமக்கு நல்ல பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா பொறுமையாக நல்லா வதக்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ போல் செய்கிறேன் பிரியாணி. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த கலர் மாறிலாம் சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் வந்துருச்சு. நம்ம பிரியாணிக்கு மெயின் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான். அப்போ தான் நம்ம பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் போல் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி. தக்காளி கொஞ்சம் கம்மியாக போடணும், வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும். நம்ம பிரியாணி அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளிலாம் வெந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து சைடில் அந்த அடுப்பில் வந்து மட்டன் வேக வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் இது தாளிச்சிட்ருக்கேன். நம்ம இது ரெடியாகும் போதே நமக்கு மட்டனும் வெந்து ரெடி ஆகிடும். அப்போ நமக்கு சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளிலாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு. ஆல்ரெடி இந்த பிரியாணி மசாலா நம்ம சேனலில் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலா தான் இப்போ போடுறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடணும். நம்ம வதக்கும் போதே அந்த கலரெலாம் மாறி அந்த பச்சை வாசலாம் போயிட்டு நல்லா ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். கூடவே நான் வந்து புதினா, கொத்தமல்லியெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறேன். எப்படியும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த கலர்லாம் மாறி வரத்துக்கு. இந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு நல்லா கலர் மாதிரி அந்த பச்சை வாசலாம் கூட போயிடுச்சு. அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா வதக்கியாச்சு.
இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் போடுறேன். நான் வந்து நல்லா புளிக்காத தயிராக எடுத்துருக்கேன். தயிரையும் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் போல் வதக்கிக்கலாம். நம்ம அதை அந்தந்த நேரத்தில் போட்டால் தான் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பிரியாணி சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போல் நல்லா வதக்கிட்டேன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அளந்து வச்சுருக்கேன். நான் வந்து 3 கப்பு ரைஸுக்கு வந்து 6 கப் தண்ணி, அந்த மட்டன் வேக வச்சோம்ல அந்த தண்ணியெலாம் அளந்து கரெக்டாக 6 கப்பு தண்ணி அதிலே அளந்து வச்சுருந்தேன். இப்போ 6 கப்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன். நம்ம வேக வச்ச மட்டனையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி, அதான் அளவு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் போல் இந்த மசாலாவை கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மசாலா இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு நம்ம தூக்கலாக தான் போட்டுக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிருக்கேன். கடைசியாக தான் லெமன் ஜூஸ் ஊற்றணும். லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸு. அதையும் இந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கலாம். அரிசி எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் போல் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு அரை பதத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சு நான் இப்போ பார்த்திங்கன்னா உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஏதாவது கம்மியாக இருந்தால் கூட நம்ம இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது நான் வந்து மூடி வச்சு ஒரு விசிலுக்கு எடுக்க போகிறேன். கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான். கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் அரிசியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தோன்னா பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடணும், இல்லைன்னா நம்ம பிரியாணி ரொம்ப குழஞ்சிரும். இடையிலே பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டை தான் வேக வச்சுட்ருக்கேன். முட்டை அப்புறம் ரைத்தாலாம் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம 2 அடுப்பில் வேலை செஞ்சோன்னா 1 மணி நேரத்தில் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணி வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செம சூப்பராக வந்திருக்கு நம்ம பிரியாணி. நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா அரிசி நல்லா உதிராக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவோடு செஞ்சு பார்த்திங்கன்னா உங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் தான் சாப்பிட்டுருக்காரு. பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா முட்டை, அந்த ரைத்தா தான் செம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இவர் சாப்பிட்ருக்காரு, நாங்களும் சாப்பிட்டுட்டு செம ஜாலியாக எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செம்மையாக போணுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி பிரியாணி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பிரியாணி மசாலாவை அந்த மசாலாவை செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.